சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் குழந்தைங்க அம்மா குல்ஃபி செஞ்சு தாமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தராமல் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்ட காசு எடுத்துருக்கேங்க. இதில் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா சுண்டி வரும்போது இந்த சைடில் இருக்க இந்த ஆடை எல்லாமே வந்து நம்ம எடுத்து விடணும். நம்ம எடுத்து விட்டிங்கன்னா அந்த மலாய் மாதிரி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். தேவையான சுகர் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாட்ஸாக வந்து நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி மோல்டில் வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மோல்டில் இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். மேலே டாப்பிங்ஸ்க்கு நட்ஸும் போட்டுக்கலாம். வீட்டில் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி டம்ளரில் வந்து நம்ம ஊற்றிட்டு நார்மல் கவர் இருக்குல்ல, அந்த கவர் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் எடுத்து சேவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும். இது நம்ம வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். அண்ட் நீங்கள் மோல்ட்லேருந்து குல்ஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மோல்டு ப்ளேஸ் பண்ணி நீங்கள் குல்ஃபியை வெளியே எடுத்திங்கன்னா உடையாமல் நல்லா வரும். நம்ம மோல்டில் வச்சதோடு டம்ளர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பாக அழகாக வந்துருந்தது. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.